ஜனநாயகன் மீன்ஸ் நீங்கள் நம்ம தளபதி விஜய் அவருடைய இதை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவருடைய இது எப்படி இருக்கும் ஃப்யூச்சர்னு கேட்குறீங்க. ஃப்யூச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் தான் அவருடைய டார்கெட் இப்போ ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்னு ரொம்ப முயற்சி செய்கிறார். திங்கிங் நிறைய பண்ணுறாரு. அவர் திங்க் பண்ணுறதுல நிறைய விஷயம் சக்ஸஸ் பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட பழகின சில நான் பழகினதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜர்ஸ்ட்டையும் அவருடைய நெருங்கிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் பேசுனதையும் எடிட்டர் கேமராமேன்ட்டெல்லாம் பேசுனதை வச்சு அவருடைய இது சில விஷயங்கள் தெரியும். அடையாமல் விட மாட்டார்ன்ற அளவுக்கு அவர் பயங்கரமாக யோசிப்பாருன்னு சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு கட்சியுடைய விஷயத்துக்கு அது உண்மையை தேவைப்படாதுன்றது எல்லாருமே சொல்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடைசி வரைக்கும் கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிஸ், கவுன்சிலர் முதற்கொண்டு எல்லாருமே நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு இருக்கணும் இல்லையா? ஸோ ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணியிருப்பார். இத்தனாவது வருஷம் நம்ம இப்படி பண்ணணும், இத்தனாவது வருஷம் இப்படி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அவர் பண்ணிட்டு வராருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஜனநாயகன் கடைசியாக இருந்ததுன்னா அது மரணடியாக இருக்கணும். அது பாலிடிக்ஸ் கண்டிப்பாக பேசணும். அந்த பாலிடிக்ஸ் பேசுகிறது இவர் சிஎம் ஆக்கிற மாதிரி உள்ள விஷயமாக இருக்கும் ஸ்டோரி அப்படின்றது நான் எங்கேயும் கேள்விப்பட்டலாம் சொல்ல, யூகத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், அது முதல்வன் மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் மக்களுக்கு கருத்து சொல்லிவிட்டு மக்கள் அதை யோசித்து வாக்கு செலுத்துகிற மாதிரி அந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அப்படி தான் நான் நம்புகிறேன். மற்றபடி நாட்டெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வீட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே ஒரு நாள்லேயே நம்ம திருப்பி போட முடியாது நண்பரே. அது பெருசு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, தாலுகா ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நைட்டோட நைட்டெல்லாம் மாற்ற முடியாது. அதெல்லாம் ஜென்ரேஷன்ஸ் ஒரு 20 to 30 இயர்ஸ் ஆகும். எப்படி இந்த 60 வருஷத்தை பழைய சூழ்நிலையிலேருந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மாற்றி வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி திருப்பி 50 வருஷமாக அது ஆனால் தான் வேறு மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போக முடியும். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீட் எடுக்கிற வேலைகள் தான் பண்ண முடியும். அது ஜென்ரேஷனாக பின்னாடி வர இளைஞர்கள், குழந்தைகள்லேருந்து அதை விதைக்கணும். நம்ம லஞ்சம் இல்லாத ஒரு நாடை உருவாக்கணும். நம்ம வரி செலுத்துறதெல்லாம் மக்களுக்கே வந்து சேரணும். அதை நடுவில் இருக்கவங்க ஆட்டையை போட்டு ஃபார்ச்சுனர் கார் வாங்குறது கவுன்சிலர்ஸு. ஐயோ, அது சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது நண்பர்களே. வரின்ற பேரில் ஊருப்பட காசை வாங்கிட்டு ரோடு போராட்டு எத்தனையோ இதில் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியுது. 60 லட்சத்துக்கு கார்பரேஷன் ரோடு போட்டதாக கணக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் நோண்டி எடுத்தால் கையில் தார் ரோடு வந்துடுது. வேண்டாம், என்னை எதுக்கு பேச விட்டு பிரச்சனையில் மாட்டி விட்றீங்க. ஸோ இதெல்லாம் மாறணும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வரி காசில் இருக்கவன் வாங்குறவனா, சம்பளம் வாங்குறவனா மிரட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துங்களேன். நம்ம வரி காசில் தான் சம்பளம் இருக்கும். ஒரே ஒரு என்கொயரின்ற பேரில் வாடா போடான்னு பேசுவாங்க, கெட்டவாத்தில் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் சகிக்க முடியாத அளவுக்கு விஷயமா இருக்குது. அதாவது ஒரு கிரைமுக்கு நீங்கள் திட்டுறதுக்கு உரிமை கொடுக்கலாம். ஆனால் அதுக்காக சும்மா என்கொயரின்ற பேரில் ஒரு வீடு வாடகை பிரச்சனைக்கு போகிறவங்களெல்லாம் மரியாதை குறைவாக பேசுகிறது, அதெல்லாம் ஜனநாயகம் வரணும். ஜனநாயகன் வராரு இல்லையோ, ஜனநாயகம் தலைக்க வேண்டும். வேலை செய்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் மக்களுடைய காசாக தான் நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் தான் வாழ்கிறோன்றதை ஞாபகம் வச்சு வேலை செய்யணுன்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து கிடையாது. ஆர்டர்.